திருக்குறள்ல படிக்க போறோம். இன்னைக்கு திருக்குறள்ல நம்ம 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையும் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் பற்றியும் பார்க்க போறோம். அப்படின்னா என்னது? 5வது அதிகாரத்துல ஒரு கணவன் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. 6வது அதிகாரத்துல ஒரு மனைவி எப்படி இருக்கணுங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. இத பத்திலாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா? திருவள்ளுவர் எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்காரு. இந்த 2 அதிகாரத்துல இத பத்தி சூப்பரா சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் அவர் மனைவிக்காக ஒரு பாடல் கூட எழுதியிருக்காரு. அப்படியா? ஆமா. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, அடியிருக்கிறியாலே அன்புடையாலே படிசல் தவறாத பாவாய் அடிவருடி பின் தூங்கி முன்னெலும்பும் பேதாய் போதியோ என் தூங்கும் என் கண்தான் இனிரா அப்படின்னு அவரோட மனைவி இறந்த வருத்தத்துல வாசுகியை பத்தி சொல்லியிருக்காரு. வேற என்ன வாசுகிய பத்தி வாழ்க்கை குறிப்பு இருக்கு? வாசுகிய பத்தி நிறைய வார்த்தை குறிப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வாசுகி அம்மையார் திருவள்ளுவருக்கு டெய்லிக்கும் சாதம் பரிமாறும் போது ஒரு கிண்ணத்தையும் ஊசியும் வைக்க சொல்வாராம். அவங்களும் அதை தவறாம வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அதுக்கான காரணத்தை அவங்களும் கேட்டதில்லையா, திருவள்ளுவரும் சொன்னதே இல்லையா. மரண படுக்கையில் இருக்கும் போதுதான் வாசுகி அம்மையார் கேட்டாங்களாம், எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்கு நீங்க விளக்கம் தரணும் அப்படின்னு கேட்டுட்டு, இதை ஏன் என்ன வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப திருவள்ளுவர் சொன்னாரா, நீ சாதம் பரிமாறும் போது ஏதாவது 1-2 பருக்க உழுகும், அதை அந்த ஊசியில எடுத்து அந்த கிண்ணத்துல உள்ள நீரால அலம்பி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ சாதத்தை சிந்துனதே இல்லை இது வரைக்கும். நீ உணவுக்கு அவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்திருக்க, அதனாலதான் இந்த நிகழ்வு உனக்கு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். எனக்கும் இந்த மாதிரி 2 குறிப்புகள் தெரியும். வாசுகி அம்மையார பத்தி உனக்கு தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். அதுல முதல் கதை வாசுகி அம்மையார் ஒரு நாள் தண்ணீர் கிணத்துல இருந்து இறைச்சிட்டு இருக்கும் போது திருவள்ளுவர் வாசுகின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டதுனால அவங்க அந்த பாதியிலே அதை தொங்கிட்டு இருந்ததை விட்டுட்டு போயிட்டாங்களாம். எல்லா பணியையும் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும் போது அந்த கிணறு அந்த தண்ணியா அப்படியே வச்சிருந்ததுதான், அந்த வாளிய. அது எவ்வளவு அப்படியே நின்று இருக்கு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாத்தியா. வேற என்ன தெரியும்? 3வது கதையா, கொங்கண சித்தர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கொக்கு இடையூறு செஞ்சுதான். அத ஒரு பார்வையாலே அவர் எரிச்சிட்டாராம். இதெல்லாம் முடிஞ்சிட்டு வாசுகி வீட்டுக்கு யாசகம் கேட்கும் போது வாசுகி திருவள்ளுவருக்கு பணிவிட செஞ்சிருந்தனால கொஞ்ச நேரம் பொறுத்தருடுங்கள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுனால இவர் கோவமா ஒரு பார்வை பார்த்தாராம். அதுக்கு வாசுகி அம்மையார் சொன்னாங்களா, கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். யாருக்குமே பார்க்காத விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அப்பதான் வாசுகி அம்மையார் சொன்னாங்களாம், எந்த பெண் கணவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம தான் கடமைகளை செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், தவ வலிமையும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தியா, வாசுகி அம்மையார் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க மூலமா நம்ம இந்த சம்பவம் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெண் தன் குடும்பத்துக்கான பணியிலையோ இல்ல கணவருக்கான பணிவிடையிலையோ எந்த குறையுமே வைக்காம செஞ்சா அவங்களுக்கு தவம்னால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கணவர் அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறத பத்தி இந்த 5வது 6வது அதிகாரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் படிச்சு. ஓகேவா?